நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் நடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு நடிகர் விஷால். அதை பத்தின விரிவான செய்தியை நம்ம எப்ப பார்க்கலாம். தயாரிப்பாளர் சங்க தலைவராக விஷால் இருந்தபோது 12 கோடி ரூபாய் அளவுக்கு பண மோசடி செஞ்சிருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்ட நிலையில நேற்று நடைபெற்ற தயாரிப்பாளர் சங்க கூட்டத்தில் ஒரு மனதாக விஷாலுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நடைபெற்றப்பட்டு தயாரிப்பாளர் சங்கம் மூலமா அறிக்கையாக அது வெளியாச்சு. இந்த நிலையில நடிகர் விஷால் தற்போது தனது ட்விட்டர் பக்கத்துல அது தொடர்பான விளக்கத்தையோ தனது நிலைப்பாட்டையோ அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. சினிமாவில இருந்து தன்னை யாரும் ஒதுக்க முடியாது அப்படின்ட்டு எச்சரிச்சிருக்காரு. செல்லமே படத்துல ஹீரோவாக அறிமுகமான விஷால் சண்டைக்கோழி, தாமிரபரணி, திமிரு என வெற்றி படங்களை கொடுத்து வந்தாரு. கடந்த சில வருடங்களாக சினிமாவில் நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் என அனைத்து சங்கத்திலையும் ஆக்டிவாக செயல்பட்டு வந்த விஷால் இப்போ நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இருக்காரு. நடிப்பதை தாண்டி விஷால் பிலிம் ஃபேக்டரி என்பதை உருவாக்கி தயாரிப்பு நிறுவனத்தையும் விஷால் நடத்தி வந்தாரு. தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் தேர்வானாரு. அவரு சங்க தலைவராக செயல்பட்டு வந்தபோது ஏகப்பட்ட முறைகேடுகள் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்துச்சு. அதன் பிறகு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தயாரிப்பாளர் சங்கம் செயற்குழுவில் விஷாலுக்கு ரெட் கார்டு கொடுக்க முடிவு செய்யப்பட்டுச்சு. 2017 இருந்து 19 வரை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்த விஷால் மீது எழுந்த குற்றச்சாட்டின் காரணமாக சங்கத்திற்கு புதிதாக ஒரு அதிகாரியை தமிழக அரசு நியமிச்சிருந்துச்சு. அவரு சங்கத்தின் கணக்கு வழக்குகளை பார்க்க ஸ்பெஷலாக அதிகாரிகளையும் ஆடிட்டர்களையும் நியமனம் செஞ்சிருந்தாங்க. அந்த ஆடிட்டர்கள் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க. அதுல விஷால் தலைவராக இருந்த சமயத்துல சங்க நிதியை தவறான முறையில பயன்படுத்தி இருப்பதாகவும் வரவு செலவுல சுமார் 12 கோடியே இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. முறைகேடாக பயன்படுத்திய அந்த தொகையை சங்கத்திற்கு திருப்பி கொடுக்க சொல்லியும் விஷால் பதிலளிக்காத காரணத்தினால இனி வரும் காலத்துல அவரை வைத்து படம் தயாரிக்க உள்ளவர்கள் சங்கத்துல கலந்து ஆலோசித்த பிறகுதான் படத்திற்கான பணிகளை தொடங்க வேணும் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் சங்கம் நேற்று அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. தற்போது அதுக்கு விஷாலும் விளக்கமும் அளிச்சிருக்காரு. தயாரிப்பாளர் சங்க தலைவராக தான் இருந்தபோது செலவு செய்யப்பட்ட பணம் அனைவரது ஆலோசனைப்படியே கொடுக்கப்பட்டது என்று உங்கள் அணியில இருக்கும் கதிரேசன் என்பவருக்கு அது நன்றாகவே தெரியும். அந்த பணம் எல்லா நலித தயாரிப்பாளர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்குமே செலவு செய்யப்பட்டது அப்படின்ட்டு விஷால் விளக்கம் அளிச்சிருக்காரு. உங்களுடைய வேலையை ஒழுங்கா பாருங்க. இரட்டை வரி வசூல் முறை, தியேட்டர் பராமரிப்பு கட்டணம் என ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க என விஷால் கூறியிருக்காரு. விஷால் தொடர்ந்து படங்கள்ல நடித்து கொண்டுதான் இருப்பாரு, என்னை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு உறுதியாகவே விஷால் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் guys, இந்த வீடியோ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சினிமா பத்திர நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.